பொதுவாக வைணவ கோயிலில், அதுவும் குறிப்பாக பெருமாள் கோயிலில் பூஜை செய்யக்கூடிய நபர்கள் வந்து பூணூல் போட்டிருப்பது வழக்கமாக நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் பூணூல் போடலை. அதனால் இந்த கேள்வி கேட்குறேன். ஹரி ரகுபீர ராமானுஜதாசன் நாதமலைய திருவரசு சொர்க்கப்பள்ளம். இது ஜெயங்கொண்டத்து அருகில் உள்ள கங்கைட்டு சோழபுரத்து பக்கத்தில் செம்போடைங்கிற கிராமத்துக்கு இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு பேர் சொர்க்கப்பள்ளம்னு பேர். ஏன்னா பெருமாள் ஆச்சாரியால் இங்கே அவதரித்ததுனால இந்த இடத்தோட சொர்க்கப்பள்ளம். இது எப்படி தோன்றியதுன்னா, ஸ்ரீமன் நாதமுனிகள் காட்டுமன்னார்குடி குப்பங்குடியில் வாழ்கிறார். அங்கே வீரநாத பெருமாள் சேவம் பண்ணுறார். அப்போது மேல்கோட்டையிலேருந்து ஒரு 10 பாதர் வராங்க. வந்து அங்கே வந்து பாசுரம் சேவிக்கிறாங்க. 6ஆம் அமுதே நின்பால் அடியனுங்கிற பாசுரத்தை சேவிக்கிறாங்க. சேவிக்கும்போது அது 1010 முடிக்கிறாங்க. பாடல்கள் நல்லா இருக்குது. ஆச்சாரியர் கேட்குறா, ஐயா 1010 முடிக்கிறீங்களே, 10 பாசுரங்கள் மட்டும் பாடினீங்களே, அந்த 1000ஐயும் பாடலாமேங்கிறார். உடனே 1000லாம் எங்களுக்கு தெரியாது, இந்த 10 பாசுரம் தான் தெரியும் அப்படின்னா. வேறு எங்கே தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, குடந்தில் இருக்க சாரங்கபாணி கோயில், அங்கே தான் 6ஆம் அமுதன் அவர் தான், அங்கே தாங்கிறாங்க. உடனே இங்கேருந்து ஓட்ட முன்னாடியாக ஓடுறார். போய் அங்கே போய் வினவுறார். உடனே கேட்கும்போது அங்கே சொல்கிறாங்க, அடியன் எங்கள் வம்சாவிலே இந்த 10 பாசுரம் பாடிட்டுருக்கோம், எங்களுக்கு இந்த 1000 பாசுரம்லாம் தெரியாதுங்கிறாங்க. வேறு எங்கே தெரியும்னு தேடுறார். அந்த பாடலில் குருகூர் சடகோபன் வரும். குருகூர்னா ஆழ்வார் திருநகரி, நம்மாழ்வார் பிறந்த இடம். அங்கே தான் தெரியுன்றாங்க. இங்கேருந்து ஓடுறார். ஓடி போய் அங்கே போய் கேட்குறார். எல்லோரும் கேட்குறார், தெரியலங்கிறாங்க. வேறு யாராக இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறார். அவர் வம்சாவளி பராங்குதாசன் ஒருத்தர் இருக்கார். அவரை கேட்குறார். அவரை கேட்டால் எனக்கும் தெரியாது, ஆனால் எங்கள் மதுரகை வளர்த்த கண்ணினும் சிறுத்தாவும் பாசுரம் இருக்குது, அதை சேவிச்சா நம்மாழ்வார் தோன்றுவான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சேவிங்க, நான் நம்மாழ்வார் சேவிச்சா நீங்கள் வருவார், அவர்கிட்ட கேட்டுங்க அப்படின்னோடனே அவர்கிட்ட தூங்கா புளிய மரம், அந்த புளிய மரத்து அடியெல்லாம் நம்மாழ்வார் பேசுகிறார். அந்த இடத்துல தூங்கா புளிய மரத்துக்கு அடியில் உட்காந்து சேவிக்கிறார். 12ஆம் முறை சேவிக்கிறார். நம்மாழ்வார் தோன்றார். உடனே நம்மாழ்வார்கிட்ட வினவுறார். ஆழ்வார் அளித்த 1000 பாசுரம் இருக்காமல் கேட்குறார். அப்போதைக்கு அவர் சொல்கிறார், மொத்த ஆழ்வாரும் அளித்த 4000 பாடல்களும் வேண்டுமான்னு கேட்குறார். ஐயா 4000 பாடல் இருக்கான்னு சொல்லி கேட்டு வியத்து போய் கேட்குறார். அப்போதைக்கு மஞ்சை சிலையிட்டு அவர் சொல்ல, இவர் அஷ்டாங்க யோகத்தில் அப்படியே கிரகிச்சுட்டு அங்கேயே லயத்துப்படுறார். போனோடனே இங்கே வீரநாத பெருமாள் என்னடா போனாலக்கானு சொல்லி கூப்பிட்றார். கூப்பிட்டு அங்கேருந்து வரார். இங்கே வந்து கைங்கரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு பண்ணிமிக்கிறார். தாளம் எல்லாம் அமைச்சு இங்கே தான் அரங்கேற்றம் பண்ணுறார். அதாவது மேலே தருவார் கீழே தருவார் மருமகளை வச்சு காட்டு மணலில் அரங்கேற்றம் பண்ணுறார். அதனால காட்டியாக மன்னராக கூடியாது, நாளைய இந்த காட்டியதால் காட்டிய மன்னராகுடி. அப்போ அங்கே சேவிச்சிருக்கும்போது இவரை பார்க்குறதா ராமன் லட்சுமணன் சீதாதேவி ஹனுமான் குறவன் குரத்தி வேட்டு வச்சு குரங்கு வேடத்தில் அங்கே இல்லத்துக்கு போகிறாங்க. போயிட்டு நாதமுனி இருக்காரான்னு வினவுறாங்க. உடனே ஐயா நாதமுனிகள் அஷ்டாங்க யோகத்தில் இருக்கார், தாயார் தான் இருக்காங்க. உடனே தாயார் சொல்கிறாங்க யோகத்தில் இருக்காங்க. அவங்க திரும்பிட்டாங்க. உடனே ஒரு யோகம் கழிஞ்சு வெளில வரார். தாயார் சொல்கிறாங்க, அவங்களை தேட்டு குறவன் குரத்தி வேட்டு வச்சு குரங்கு 4 பேர் தேட்டு வந்தாலும் எந்த பக்கம் போகிறாங்க, மேற்கொனைக்கு பிரயாணம் பண்ணுறான்னு சொல்லிட்டாங்க. உடனே மேற்கொனைக்கு ஓடியாடுறார். உடனே குரங்குடைய தடம் தெரியுது. சரி இந்த பக்கம் தான் போகிறாங்க முடிவு பண்ணிட்டு வரார். குரங்குடைய தடம் தவிர குரங்கடின்னு இருக்குது. குரங்கடியாக இருந்து இப்போ குறுங்குடியாக மறி போச்சு. அதையும் தாண்டி வரா. சீதன் நண்பனை பூ கிடக்கு, அது பூவிலந்தன் நூல் இருக்குது. அதையும் தாண்டி வர 4 பேர் போனது கண்டிகளாக கண்டமங்கலம் இருக்குது. அதையும் தாண்டி திருவண்ணாமட்டி 4 பேர் போனால் திருவண்ணாமலூர் இருக்குது. ராமதுல்லாம் மறி போச்சு வரார். அவருடைய ஆண்டு 917, வயது 94. இந்த மல்ல விழுந்து பிறறார். என் மனைவிக்கு எடுத்த வாக்கி எனக்குலாம் கதறார். அப்போதைக்கு ராமன் சீதாதேவி லட்சுமி ஹனுமான் காட்சி கொடுத்து பரமத கூப்பிட்ட இடம் இது. அதனால் இந்த இடத்தோட பேர் சொர்க்கப்பள்ளம்னு பேர். பெருமாள் சீதை பூமியிலேருந்து எடுக்கப்பட்டதான். நாதமுனிகள் பூமியிலேருந்து தோன்றினார். இங்கே பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் அனுசனத்தில் விசேஷமாக இருக்கும். பெரிய பெரிய ஜீயர்லாம் வராங்க, வந்து சேவிப்பாங்க. விசேஷமாக இருக்கும். பெருமாள் புறப்பாடு மாலையில் உண்டு. காலையில் திருமஞ்சனம் எல்லாம் தள்ளி ஆராதனை எல்லாம் நடைபெறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாசி மாதம் சுக்ல பச்சையாசி அவர் பூர்த்தி நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பாகவதெல்லாம் குரங்கடி கண்டமங்கலம் பூவிலந்த வழியாக பாத யாத்திரை வந்து இங்கே சேவிப்பாங்க. இடமே கோகுலம் மாதிரி இருக்கும், பிரமாதமாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் நிகழ்ச்சிகள் புரட்டாசி, மார்கழி நித்தியப்படி கைங்கரியம், அப்புறம் ஆண்டாள் திருக்கலை மார்கழி 27 ஆண்டாள் திருக்கல்யாணம், புரட்டாசியில் 3ஆம் சனிக்கிழமை அவர் திருக்கல்யாணம் நடைபெறும். வீதி விழா 2 வாட்டி வீதி விழா உண்டு. மாசி மாதம் சுக்லபட்சயாசி ஆணி அனுசத்துக்கு ஒரு வீதி விழா,
மற்றும் ஆண்டாள் திருக்கல்யாணம் முடிந்த ஒரு வீதி விழா சிறப்பாக நடைபெற்று அடியேன் ராமானுஜதாசன். இது பெருமாள் சன்னதி. இது பெருமாள் மூலவர் பெருமாள். உற்சவர் வந்து ராமன் சீதாதேவி லட்சுமி ஹனுமான். காட்சி கொடுத்த ராமன் சீதாதேவி லட்சுமி ஹனுமான். பெருமாள் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. 8 சிலைகள் இவர் பூமியிலேருந்து எடுக்கப்பட்டது. இங்கே பெருமாள் வரும்போது ஆச்சாரியர் இல்லை, நாதமணிகள் இல்லை. இதனால் நாதமணிகளை பிரதிஷ்டை பண்ண வச்சோம். இவர் வந்து அஷ்டாங்க யோகத்தில் இருப்பார். நாதமணிகள் மூலவர், நாதமணிகளும் உற்சவரும் நாதமணிகள் தான். ஓகே, அது பெருமாள் சன்னதி. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆச்சாரியார் வீட்டு இருக்கார். அவர் அஷ்டாங்க யோகத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் இது நாதமணிகள் திருவரசு. இது இங்கே பெருமாள் விசேஷம். இதுதான் நாதமணிகள் திருவரசு. இவர் பூமியிலும் தோண்டியவர். இவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் நடக்க ராபத்து பகல் 10 நிகழ்ச்சி நடக்கும். அதில் அரையர் சேவரும் ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த கெட்டப்லேயே இருப்பார். கையில் ஜதை வச்சுருப்பார், காலில் தண்டம் போட்டுருப்பார், இடை கேப் எல்லாமே அதேமாரி இருக்கும். இவருடைய சிஷியர்கள் 6 பேர். மேலே தருவார், கீழே தருவார், உய உண்டான், மறைக்கால் நம்பி, குறுகை காலப்பார். இவருடைய காட்சி கொடுத்த ராமன் சீதாதேவி லட்சுமி ஹனுமான் இங்கே பிரமாதமாக இருக்காங்க. நாதமணியில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து தாமரை புஷ்பங்கள், கோமேத கல் இதெல்லாம் போட்டு பிரதிஷ்டை பண்ணி பீடம் அமைத்து இவரை நிர்மாணித்திருக்கோம். நம்ம திருவரசம் வந்து மேலும் மேலும் வளர்த்த வேண்டும். அதற்காக எங்களால் முடிந்த காம்பவுண்ட் 4 பக்கமும் காம்பவுண்ட் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நாதமணிகளுக்கு அர்த்த மண்டபம் செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடிமரம், துளசி மாடம் வைத்து எங்களுக்கு வந்து 10 நாள் உற்சவம் செய்வதற்கு நாதமணி திருவரசம் மேலும் மேலும் வளர்த்த வேண்டும். 2வது பாகவதர் தங்குற மாதிரி ராமானுஜர் கூட அமைச்சு தரணும். இதுமாரி கோரிக்கை நிறைய இருக்குது. அடியார்கள் வந்து சேவித்து எங்களுக்கு தேவையான வசதிகளும் வாய்ப்புகளும் செய்து தருமாறு அடியேன் ரகுவீர ராமானுஜதாசன் கேட்டுக்கொள்கிறேன். அடியேன் ராமானுஜதாசன். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சுங்க ஐயா. பொதுவாக வைணவ கோயிலில், அதுவும் குறிப்பாக பெருமாள் கோயிலில் அங்கே பூஜை செய்யக்கூடிய நபர்கள் வந்து பூநூல் போட்டிருப்பது வழக்கமாக நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் பூநூல் போடலை, அதனால் இந்த கேள்வி கேட்குறேன். அதை பற்றி அவங்க வந்து பெரும்பாலும் பெருமாள் கோயிலில் ஐயங்கார் இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து பூணூலுக்கு அதிகாரம் உண்டு, பூணூல் போட்டிருப்பாங்க. அடியேன் பாகவதர் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்பவர்கள் நாங்கள். அதனால் எங்களுக்கு பூணூல் நியமனம் கிடையாது. அதேமாதிரி யாக நியமனம் கிடையாது. பெருமாளுக்கு கைங்கரிய நியமனம் தான். அடியேன் ராமானுஜதாசன். சாமியை வந்து பூஜை செய்யக்கூடியவர்கள் இந்த ஜாதியை குறிப்பிட்டவர்கள் தான் பூஜை பண்ணுன்றது இல்லை இல்லைங்களா? அடியேன் அப்படியெல்லாம் கிடையாது. பகவானுக்கு மேலே யாருக்கு அன்பு, ஆசை, பரிதாபங்கள் இருக்கோ யார் வேணாலும் செய்யலாம். பூஜை செய்வதற்கு கணக்கெல்லாம் கிடையாது. அடியேன். நன்றிங்க ஐயா. அடியேன் ராம்.